ரெடி போலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து நாங்கள் வந்திருக்கோம். இப்போது திண்டிவனமில் இருக்கோம். திண்டிவனம்லேருந்து டுவர்ஸ் சென்னை ட்ராவல் பண்ண போகிறோம். ஹைவேயில் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு டீப்பாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிகார்டு கிராஸ் பண்ணி போகிறது, ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம கிராஸ் பண்ணணும், எந்தளவுக்கு வந்து சேஃபாக கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் காரு. ஸோ இப்போ நான் ட்ரைவ் பண்ண போகிறது வந்து உங்களுக்கு மேனுவல் மோடு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் உங்களுக்கு மேனுவல் மோடில் எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். மேனுவல் மோடு அப்படின்னா உங்களுக்கு அந்த எம்மு, ஸோ பக்கத்தில் ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு மேனுவல் மோடு. ஸோ மேனுவல் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இப்போ அதாவது வந்து 1 அப்படின்னு காமிக்குது. ஃபஸ்ட்டு கியர் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு கியரு. ஸோ ஃபஸ்ட்டு கியரில் இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ செகண்ட் கியருக்கு எப்படி நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது இப்படி புஷ் பண்ணிங்கன்னா செகண்ட் கியருக்கு மூவ் ஆகும். பட் இப்போ மூவ் ஆகாது, ஏன்னா வந்து வண்டி வந்து இன்னும் மூவ் ஆக ஆரம்பிக்கல. ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நான் மேனுவல் மோடில் வந்து வண்டியை மூவ் பண்ண போகிறேன். இந்த வண்டியில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர் வந்து உங்களுக்கு இதுதான். ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் வந்து பிரேக்கு ஆக்சிலேட்டர், இது வந்து ஆக்சிலேட்டரு, இது வந்து பிரேக்கு. ஸோ இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு காலை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரைட் சைடு லெக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஆக்சிலேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே போதும், வண்டி வந்து நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆல் வந்து நம்ம இந்த பெடலை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேனுவல் மோடில் வச்சுருக்கோம். இப்போ இதுலேருந்து கால் எடுத்தோம் அப்படின்னா வண்டி வந்து உங்களுக்கு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், லைட்டாக நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன், வண்டி அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகுது உங்களுக்கு. ஸோ இதுதான் மெத்தட் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், எஸ், அழகாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிகார்டு இருக்குது. ஸோ அந்த பேரிகார்டில் எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பேரிகார்டு நமக்கு முன்னாடி நல்லாவே தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிக்ஜாக்காக இருக்குது. ஸோ ஜிக்ஜாக்காக இருக்கும்போது இதுக்கு நடுவில் நம்ம போய்க்கணும். அதாவது லெஃப்ட் சைட் பேரிகார்டுக்கும் சரி, ரைட் சைடு பேரிகார்டுக்கும் நடுவில் வந்து நம்ம போயிடணும். பின்னாடி யார் வராங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மிடில் வந்துடணும். ஏன்னா நீங்கள் மிடில் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட்டுக்கு வந்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரிகார்டுக்கு நடுவில் தான் வரணும். இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு சைடு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி இருந்து வரவர் வந்து ஓவர்டேக் பண்ணி வந்துடுவார். அப்படி அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டார்னா அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. அந்த இடத்துல வந்து சடன் பிரேக் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம அழகாக கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இப்போ இந்த ஹைவேயில் வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தேர்டு கியரில் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேர்டு கியர் வந்து மேனுவலாக நம்ம தான் போட வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், தேர்டு கியரில் தெரியுது உங்களுக்கு. ஸோ வண்டி ட்ரைவ் ஆகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு தேர்டு கியரில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ அகெயின் வந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இப்படி ப்ளஸுக்கு மூவ் பண்ணுறேன். நான் ப்ளஸுக்கு மூவ் பண்ணோன்னா ஃபோர்த்து கியருக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோர்த்து கியரில் மூவ் ஆகிட்டுருக்கு இப்போ உங்களுக்கு வண்டி. இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபோர்த்து கியரில். ஸோ நம்ம ஸ்பீடு வந்து 60 போனதுனால ஸோ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த கியருக்கு வந்து மூவ் ஆகிறோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும்தான். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து 5th கியருக்கு மூவ் ஆகிடுச்சு வண்டி. ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாது. இப்போ நான் 5th கியரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து திருச்சி ஹைவேஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெஃப்ட்டு பேஸ் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஆவரேஜாக ட்ரைவ் பண்ணுறதுனால. ஸோ அந்த ஆவரேஜாக ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரைவ் பண்ணுறது தான் எப்போவுமே சேஃபு. ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து 2 லைன் இருக்குது. ஒரு ரைட் சைடு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முன்னாடி வண்டி போயிட்டுருக்கு. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைனில் போயிட்டுருக்கேன். இன்கேஸ் வந்து நான் வந்து ரைட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிக்கணும். இப்போ மறுபடியும் வந்து பாருங்கள், பேரிகார்டு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த இடத்துல எனக்கு வந்து வண்டி போக முடியுமோ அந்த இடத்துக்கு நான் மூவ் ஆகிட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ கரெக்டாக நான் மூவ் ஆகிட்டேன் பாருங்கள். இப்படி கரெக்டாக நீங்கள் மூவ் ஆகி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது. ஈஸியாக வந்து உங்களால் ட்ரைவ் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம டிரைவிங்கோட ஸ்பீட் லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்பீட் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க.
இப்போ பாருங்கள் 2 வண்டி போயிட்டுருக்கு. ஸோ 2 பேருமே கொஞ்சம் ஆவரேஜான ஸ்லோவில் போயிட்டுருக்காங்க. ஸோ என் பக்கத்தில் ரைட்டில் பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணுறாரு. ஸ்பீடு பாருங்கள் அதுவே தானே ரெடியூஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு அதுவே ரெடியூஸ் ஆகி கீர் பாருங்கள் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd கியரில் இருக்குது. ஸோ நான் கீரை வந்து கம்மி பண்ணவே இல்லை. அதுவே தானே வந்து ஸ்பீடு கம்மியாகும் போது கீரும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் 3rd கியரில் இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வண்டி ஸ்லோ ஆகும்போது தானே வந்து உங்களுக்கு 2nd கியருக்கு மூவ் ஆகிக்கும். அதாவது வந்து கீரை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மைனஸ் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. கீரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ப்ளஸ்ஸுக்கு மூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் ப்ளஸ்ஸுக்கு மூவ் பண்ணியிருக்கேன். 4th கியருக்கு மூவ் ஆகிடுச்சு வண்டி. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 லாரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து 2 பேரும் சேர்ந்து போகிறதுனால வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா 2 பேருமே ஈக்குவல் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்ம ஓவர்டேக் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். மேபி 2 பேரில் யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைட் சைடில் போயிட்டு ஓவர்டேக்கிங் எடுக்க முடியும். ஸோ இப்போ லெஃப்ட்டில் இருக்கிறவர் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப க்ளோஸாக போகாமல் நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நான் ஜூம் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு இந்த ரைட் சைடு மிரர் பார்க்குறேன் யார் வராங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு யாரும் இல்லை. அதனால் நான் மூவ் ஆகிட்டேன். ஒருத்தர் வந்தார். நான் இண்டிகேட்டர் போட்டதுக்கப்புறம் அவர் எனக்கு வழி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ நான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன். 4th கியரில் இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுனால 5th கியருக்கு மூவ் ஆகிட்டேன். மறுபடியும் ஒரு பேரிகார்டு வருது. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்பீடாக வந்ததுனால லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நடுவில் வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேரிகார்டோட நடுவில் வந்துட்டேன். நிறைய டயர் மார்க் உங்களுக்கு அந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 பேர் சேர்ந்து போயிருப்பாங்க அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணிவிட்டு. அப்போ பேரிகார்டு கிட்ட வந்து 2 பேர் சேர்ந்து போக முடியாது இல்லையா. ஸோ யாரோ ஒருத்தராக தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லேயோ வந்து யாராவது ஓவர்டேக்கிங் கேட்குறாங்க இல்லை ஸ்பீடாக வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வழி கொடுக்கக்கூடாது. பர்டிகுலராக அந்த லொக்கேஷன் மட்டும். இப்போ நான் 80 ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ ஆவரேஜாக நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து மூவ் ஆகிட்டேன். என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா வண்டியுமே ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ஹைவேல ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இடத்துல பேரிகார்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்ட் எல்லாமே வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு பெரிய பெண்டு வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து நான் போகும்போது எனக்கு நல்லா விசிபிளாக இருக்குது. இதுவே நான் ரைட் சைடில் மூவ் ஆனேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெண்டு ஷார்ப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்கிறதுனால வந்து ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ ரைட் சைடில் பாருங்கள் ஒருத்தர் ஸ்பீடாக வந்துட்டுருக்காரு. நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டேன். அவர் போனதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டுக்கு மூவ் ஆகிறேன். ஸோ பாருங்கள் நல்ல டிஸ்டன்ஸ் முக்கியம். நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நான் ரைட் ட்ராக்குக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கணும். இப்போ ஏன் வந்து பர்டிகுலராக நான் வந்து மேனுவல் மெத்தடில் இந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் இல்லாமல் மேனுவல் மோடில் ஏன் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா மேனுவல் மோடில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு பிக்கப் நல்லாயிருக்கும் வண்டியில். ரெண்டாவது வந்து உங்களுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா வந்து வண்டி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து பிக்கப் ஆகுது. அது நல்லாவே உங்களால் பார்க்க முடியும். இப்போ ரைட்டுக்கு மூவ் ஆகிட்டேன். ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 கை பிடிச்சி தான் நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த நாப் அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் 2 கை பிடிச்சி தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த கை அதாவது வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் தான் அந்த நாபு யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹைவேல பொறுத்த வரைக்கும் நமக்கு நாபு தேவைப்படாது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு 80லேருந்து 100, 120 அந்த ஸ்பீடில் தான் நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நாபு தேவைப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. ஸோ அப்போ யூஸ் பண்ணவும் கூடாது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹைவேல மெயினாக வந்து நம்ம பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 80 ஸ்பீடில் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் நான் வந்து சடன் பிரேக் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சடன் பிரேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து யார் வராங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் வராங்கங்கிறது தெரியாது. சடன் பிரேக் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ரெண்டாவது நம்ம காரில் பார்த்துருப்பீங்க சைடில் வந்து ஒரு மிரருக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு மிரர் ஒட்டி வச்சுருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா இந்த பெரிய மிரர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் விசிபிளாக இருக்கும். அந்த சின்ன மிரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கில் வந்து வியூ பண்ணும். அதாவது நல்ல லாங்கில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து எப்படி க்ளோஸாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கில் ஷார்ட் அண்ட் லாங்கில் காமிக்கும்.
ஸோ அது எதுக்கு நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஓவர்டேக்கிங்லாம் நைட்டில் பண்ணும்போதும் சரி, இல்லை வந்து நீங்கள் டே டைமில் பண்ணும்போதும் சரி, நல்லா க்ளீனாக காமிக்கும். இப்போ பாருங்கள், பெரிய மிரர் இருக்கும், சின்ன மிரர் இருக்கும், என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ நல்லா டிஸ்டன்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கார், அந்த லைனை தாண்டி போயிருக்காரா இல்லையாங்கிறத நீங்கள் பர்டிகுலராக வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம காரோட டயரை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும் அந்த மிரரை வச்சு. ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 5th கியரில் நான் போயிட்டே இருக்கேன். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு, மைலேஜ் எப்படி கிடைக்கும், எந்த ஸ்பீடில் போனால் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 80லேருந்து 100க்குள்ளே வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆக்சிலேட்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்து இப்போ விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு ஸ்மூத்தாக நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு எடுத்துவாங்க. இப்போ பாருங்கள், நான் பிரேக்கை வந்து லைட்டாக டச் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஒரு பேரிகார்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் கரெக்டாக வந்து அந்த பேரிகார்டோட மெயின் என்ட்ரன்ஸ் எங்கேன்னு பார்த்து அதில் தான் நான் மூவ் ஆகி போயிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ரைட்லேயும் போகல லெஃப்ட்லேயும் போகல, கரெக்டாக எங்கே வந்து சென்டர் பாயிண்ட்டோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3rd கியருக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி மேனுவல் மெத்தடில் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து மேனுவலாக இப்படி வந்து கியரை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 4 வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து 5th கியருக்கு போய்க்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் 5th கியருக்கு போயிட்டேன். 5th கியரில் இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு ஆவரேஜாக வண்டி போயிட்டே தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் 40 60 கீழே வந்துடுச்சு, 60க்கு கீழே வந்து 40 கிட்ட வரப்போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 4th கியரில் அதுவே மூவ் ஆகிக்கும். ஸோ அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. திரும்ப வந்து கியரை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் தான் பண்ணணும். அதாவது வந்து ப்ளஸ்ஸை வந்து எப்போவுமே நாம் தான் பண்ணணும். மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து டென்ஷன் ஆகிக்கவே வேண்டாம். ஸோ நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறேன். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஸ்பீடாகவோ இல்லை டென்ஷன் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கூலாக ஓட்டுறது தான் ரொம்ப முக்கியம் ஹைவேல பொறுத்த வரைக்கும். அதுவும் இந்த திருச்சி டு சென்னை ஹைவே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் இருக்குது. இந்த 2 லைனில் நாம் இங்கேருந்து சென்னை ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா வெஹிக்கிளும் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திருச்சி சைடு போயிட்டுருக்கிறதுனால அந்த சைடு லைனில் ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நமக்கும் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுதான் இந்த ரோட்டில் வந்து ஒரு பெரிய சேஃபு. ஸோ இதுவே பாண்டி ரோட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா அது சிங்கிள் ஹைவேவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட்லேயும் வண்டி வருவாங்க. அப்போ வந்து நம்ம அந்த வண்டியை பார்த்துக்கணும். ஓவர்டேக் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாஸ்க் எல்லாமே அந்த ரோட்டில் வந்து நம்ம கற்றுக்க முடியும். பட் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ரோடு கிராஸிங்கு, அனிமல் கிராஸ் பண்ணுற விஷயம், அதுக்கப்புறம் அந்த பேரிகார்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம சேஃபாக வந்து பார்த்து கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மறுபடியும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, 2 சைடு பேரிகார்டு இருக்குது. உங்களுக்கு ஜிக்ஸாக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரைட்லேயோ இல்லை லெஃப்ட்லேயோ போயிடக்கூடாது. எந்த இடத்துல வந்து பேரிகார்டு 2 பக்கம் இருந்தாலும் நீங்கள் நடுவில் போய்க்கணும். ஐயோ நமக்கு பின்னாடி ரைட்டில் வந்துடும், ஸ்பீடாக வந்துட்டார் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இண்டிகேட்டர்ஸை கரெக்டாக ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த லைனுக்கு மூவ் ஆகிட்டு நீங்கள் மிடில் ட்ரைவ் பண்ணுறது தான் எப்போவுமே வந்து சேஃபு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டுருக்கேன். எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எனக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவும் விரும்பலை. இப்போ பாருங்கள், என்னோடய லைனில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக அவங்க ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஹைவேவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேஃபு. ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க, எந்த லைனில் ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் நம்ம வந்து போட முடியும். அதில் வந்து பாருங்கள், இது வந்து பர்மனெண்ட் இண்டிகேட்டர். உங்களுக்கு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருக்குது. நான் அப்போ நல்லா ரைட்டுக்கு மூவ் ஆகிறேன். மூவ் ஆகிட்டு இப்படி திருப்புறேன், கட்டால் பாருங்கள். ஏன்னா லைட்டாக தான் நான் மூவ் ஆனேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் லைட்டாக இப்படி டச் பண்ணி விட்டிங்கன்னா போதும், 2 நிமிஷம் உங்களுக்கு அப்படியே எரிஞ்சிட்டு அப்படியே ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைட் டச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஹைவேஸ் வீடியோ வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை கார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.
ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோட ஃபைனல் டே 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 டேஸ் இஸ் நாட் அ லாங் டைம், அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்ல கற்றுக்கலாம். 10 டேஸில் எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.